அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக Q&A வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட கேள்வியை வரிசைப்படுத்தி நான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்னோடய வீடியோ கிளிப்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒரு vlog-ஆக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் என்னை பற்றின டீட்டெயில்ஸும் காமனாக ஹோம் மேக்கருக்கு தேவையான டிப்ஸும் கேட்டிருக்கீங்க. எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். தாசு ஜாஃபருங்கிற ஐடியில் உங்கள் நேம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஒரே கமெண்ட்டில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. நான் ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி சொல்கிறேன். என்னோடய பேர் ரிஃபாயா, ஃபுல் நேம் ரிஃபாயா பேகம். ஆதினா சுல்தானா, நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட சேர்த்து நிறைய பேர் இப்போ வரைக்கும் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் உங்கள் நேட்டிவ் என்ன, நீங்கள் எந்த ஊர்மா, சொந்த ஊர் எது, இதையே தான் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. நான் பேசும்போது அம்மா அப்பாவை புவா பாப்புன்னு சொல்கிறது, பேசுகிற ஸ்லாங்லாம் வித்தியாசமாக இருக்கான்னு தெரியல. நான் எப்படி வீட்டில் பேசுவோனோ அதே மாதிரி தான் வீடியோவில் பேசுகிறேன். நாங்கள் கும்பகோணம், தஞ்சாவூர் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பண்டாரவாடை. பிறந்து வளர்ந்தது வாக்கப்பட்டது எல்லாமே பண்டாரவாடை தான். ரியா கிச்சன், ஹிதாயா அகமது ரெண்டு பேரும் உருது முஸ்லீமா, உருது பேசுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நமக்கு உருது தெரியாது. உருது முஸ்லீம் இல்லை, தமிழ் முஸ்லீம் தான். வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். முகமது ஷர்மான், ஜோதிமணி ரெண்டு பேருமே ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன், ஸ்டடீஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேமிலி சொல்லிடுறேன். ஸோ இதோ எங்கள் ஃபேமிலி. எங்கள் புவா பாப்புக்கு நாங்கள் 3 பசங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி. ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ். அண்ணன் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேமிலி அங்கேயே இருக்காங்க. தம்பி சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் மேரேஜ் ஆகலை. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நான் பார்க்குறதுக்கு எங்கள் புவா மாதிரி இருப்பேன். சாஃப்டாக, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் கேரக்டர் 80% எங்கள் பாப்பு மாதிரி. போல்டாக, தைரியமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஸோ அது எங்கள் பாப்டேருந்து கற்றுக்கிட்டது. அப்ஸ் அண்ட் டவுனுன்னு சொல்லுவாங்கள்ல, மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்களும் லைஃப்பில் வந்திருக்கோம். அந்த டைமில் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதெல்லாம் நான் புவா பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ குட்டீஸில் என் பசங்க உங்களுக்கு தெரியும். இந்த 2 பசங்க அண்ணன் பசங்க. பெரியவன் ஷயான், குட்டிமா ஆயிஷா. அர்ஷானோட பிறந்தது. 2 நாள் வித்தியாசம் 2 பேருக்கும். அப்புறம் இது நான், என் ஹஸ்பண்ட், என் பசங்க. ஸோ எனக்கு 3 பசங்க. பெரியவன் ஆசிர் 2013 பிறந்தான், மெச்சூராக இருப்பான் நல்லா. ரெண்டாவதுல உள்ளவன் அர்ஷான், கொஞ்சம் சேட்டை வாழுத்தனம், 2018 பிறந்தான். 3வது குட்டிமா அஸ்பர், இப்போ தான் 2024 பிறந்திருக்காங்க. இனிமேல் போக போகத்தான் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். சிக்கந்தர் அமீர், உங்களுடைய பயோகிராஃபி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டடீஸ், குவாலிஃபிகேஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ராஜகிரி தேங்க்ஸ் டு உபேதுல்லாவில் தான் படித்தேன். ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். ராஜகிரிங்கிறது எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊர் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். 11th பயோ மேக்ஸ் குரூப் எடுத்தேன். பயாலஜியும் மேக்ஸும். மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் காலேஜில் பிசிஏ படித்து முடித்தேன். ஃபஸ்ட்டு 1 மாதம் இதயா காலேஜ் கும்பகோணத்தில் படித்தேன். அப்போ லாங் ட்ராவல் ஒத்துக்கலையா. அதுக்கப்புறம் பாபநாசம் ஆர்டிபி காலேஜில் படித்து முடித்தேன். ஸோ பிசிஏ நான் படிச்சிருக்கேன். என்னோடய குவாலிஃபிகேஷன், பயோகிராஃபிலாம் கேட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதெல்லாம் பீரோவில் சும்மா உட்காந்துருக்கு. சரி, அப்படியாச்சும் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு எடுத்திருக்கேன். வாய் வார்த்தையில் சொன்னால் நீங்களும் நம்பணும்ல, அதான் இப்படி காட்டுறேன். இது நான் தான் +2ல் பயோ மேக்ஸ் குரூப் எடுத்தேன்னு சொன்னேன்ல. ஸ்கூல் 2nd வந்திருந்தேன். 10th நல்லா படித்தேன். ஆனால் டாப் 3 ரேங்க் வரலையா. அந்த டைமில் இந்த மாதிரி பேப்பரில் போடுறது, பேனர் வைக்கிறது, ஸ்கூல் ஃபுல்லாக பாராட்டி பேசுகிறது, அதெல்லாம் பார்த்து ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், 12th எப்படியாச்சும் எஃபர்ட் போட்டு டாப் 3ல் வந்துடணும் அப்படின்னு. இதில் என்னென்னா, நான் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக டியூஷன் அப்படின்னு போகவே இல்லை. அந்த டைமில் இருந்த மெச்சூரிட்டி, பேரு புகழ்லாம் கிடைக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்க, அது மட்டும்தான் தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புரியுது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டாலும் ஜெயிச்சா மட்டும்தான் உலகம் பேசும், திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி இப்போ தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா கேமும் நல்லா விளையாடுவேன். அதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஷட்டில் காக், வெறித்தனமாக விளையாடுவேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மாதிரியே மெஹந்தி காம்படிஷன், ஹேர் ட்ரெஸ்ஸிங் அதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸ்லாம் வாங்கியிருக்கேன். மெஹந்தி அப்படின்னா டைமிங் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம போடணும். நான் 2 கைக்கும் ப்ரைடல் மாதிரி போட்டு விட்டுருந்தேன். அப்போவே இந்த டேலண்ட்லாம் வளர்த்துருந்தேன். ஒரு ஈடுபாட்டோடு இருந்திருந்தேன் அப்படின்னா நேரம் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக, இந்த ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கலாமே அப்படின்லாம் நினச்சி பார்த்துருக்கேன். அப்புறம் 7th அப்புறம் நிறைய ஸ்பீச் காம்படிஷனில் கலந்துருக்கேன். ஸ்பீச்சுன்னு வந்துட்டால் ஆளாக பேரை கொடுத்துருவேன். அதுலேயுமே வின் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆர்ட்ஸ் எனக்கு அவ்வளோவா வராது. ட்ராயிங் பண்ணுறது அதெல்லாம் அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். ஸ்கூலில் எக்ஸிபிஷன் வைப்பாங்க இல்லையா, அந்த டைமில் என்னோடய ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷன்லேயும் ஸ்பீச்லேயும் தான் ப்ரைஸ் விழுகும்.
ஸோ என்னை பற்றி நானே சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்கிற இடத்துல நான் தான் இருக்கேன். வேறு யாராவது சொன்னால் நல்லா தான் இருக்கும். சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இத்தனை சர்டிஃபிகேட்டுக்கும் எனக்கு எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் மெடல் கப்பு எல்லாமே இருக்குது. சர்டிஃபிகேட் எல்லாமே பீரோவில் இருக்குது. மெடல் கப் எல்லாம் ஒரு வாளியில் வச்சு பரன் மேலே எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் பத்திரமா இருக்குது. ஏன்னா வீட்டில் ஷோகேஸ் கிடையாதா, அதனால் பரன் மேலே வச்சுருக்கோம். எதுக்கு சொல்லிகிட்டே வரேன்னா, சின்ன வயசில் ஒரு ஸ்டேஜில் அந்த எய்ம், ஆம்பிஷன், கனவு, லட்சியம்லாம் இருக்கும் இல்லையா, மாறிக்கிட்டே எனக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் சூரியவம்சம் படம் பார்த்துட்டு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் கருத்து தெரிஞ்சு மெடிக்கல் ஃபீல்டில் நர்சிங் இந்த மாதிரி போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக எனக்கு மெச்சூரிட்டி வந்து நான் ஆசைப்பட்டது கனவு, லட்சியம் அப்படின்னா டீச்சர் ஆகணும். ஒரு மாதமாவது ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும். அதுவும் நான் படித்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க, வேலைக்கு போகலையா, வேலைக்கு போகணுன்னு தோணியிருக்கா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். வேலைக்கு போகணுன்னா இல்லையா அப்படிங்கிறத அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். பெண்கள் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நம்ம அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஸ்டடீஸ், குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்கேன். நான் வந்து யூடியூபர் அப்படிங்கிறதுனால வீடியோவில் காட்டுறதுனால உங்களுக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி நிறைய பெண்கள் வீட்டில் வந்து நிறைய திறமைகளோடு இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ அடுத்த கொஷின் வந்து ருத் ஃபீபி. ஸோ அந்த ஐடி அப்படி தான் நேம் இருக்குது. அவங்களும் ஃப்ரை கிச்சன் ட்ராப்ஸ்லேயும் உங்கள் வீடும் உங்கள் இன்லா வீடும் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்தமானில் இருக்கீங்க, அந்தமானில் இருக்கிறது சொந்த வீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் அந்தமானம் இருக்குது. ஆனால் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சொன்னால் கூட யாருக்கும் அது வித்தியாசமாக தெரியாது. அதே மாதிரி வெளிநாடுன்னு சொல்லும்போது துபாய், குவைத்து, சவுதி அப்படின்லாம் சொன்னாக்கா நமக்கு ஃபெமிலியராக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா. ஸோ அதனால் யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்தமான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தீவாச்சு, அங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன் அந்தமான் போனீங்க, இந்த கொஷினும் எனக்கு அதிகமாக வந்திருக்கு. மற்ற நாட்டில் மற்ற வெளியூரில் போய் எப்படி எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அதனால் நம்ம இங்கே இருக்கோம். முன்னாடிலாம் வெக்கேஷன் மாதிரி 3 மாதம் 6 மாதம் அப்படி தான் வந்துட்டு போவோம். 2022லேருந்து தான் இங்கே வந்து இருக்க ஆரம்பித்தது. பசங்களை ஸ்கூல் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பித்தது. எனக்குமே அந்தமான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. காலகாலமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் சுற்றி பார்க்க அழகான ஊர். இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா வாடகை வீடு. அடுத்த கேள்வி சையது ஹைசா ஃபைஹா 2 பேருமே மேரேஜ் பற்றி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருக்காங்க. பிள்ளை பிறந்தால் என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டிமாவுக்கு வந்து அஸ்ஃபர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். என்னோடய டேட் ஆஃப் பர்த் March 23, 1990. ஹஸ்பண்ட் வந்து June 16, 1988. நாங்கள் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் 2 வீட்டு சம்மதத்தோடு எங்களோட நிக்காஹ் நல்லபடியாக முடிஞ்சது. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்போலேருந்து எனக்கு இன்னி வரைக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. என்ன முயற்சி எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா சண்டை போட்டுப்போம், சமாதானம் பண்ணிப்போம், கேலி கிண்டல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கோம். அந்த மாதிரி தான் இருப்போம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் எனக்கு இவங்க தான், அதே மாதிரி அவங்களுக்கும் நான் தான். இப்படி ஒரு லைஃப் வந்து அமைஞ்சதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் செல்வகுமார், அப்புறம் நந்தா ராஜி. ஸோ அவங்க 2 பேரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் ஃபேஸ் காட்ட மாட்டீங்க, உங்கள் ரிலீஜனோட சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் முகத்தை காட்டாமலே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணா, உங்கள் கூட பிறந்தவளா, ஒரு அக்கா மாதிரி, சிஸ்டரா, ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது போதுமே. உங்களில் நிறைய பேர் பண்ணுற கமெண்ட்ஸே உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்குது இல்லையா. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பேர் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. அது இன்னுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதனால் சிஸ்டர் அப்படின்னு சொல்லாமல் என்னோடய பேர் ரிஃபாயா அப்படின்னு சொல்லியே கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னுமே நமக்கு நெருக்கம் கொடுக்கும். இப்போ முகத்தை காட்டாமல் வீடியோ எடுக்கும்போது லாங் ஷாட்லாம் காமிச்சு எங்களால் ஷூட் பண்ண முடியாது. எல்லாமே கிட்ட தான் காட்ட முடியுமா. அப்படி எடுக்கிற வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகணும். அதுவுமே ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் முகத்தை காட்டி நானே உள்ளே வந்து நிற்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும், என்னோடய துணி கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே நான் செக் பண்ணி ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்கணும், விலாக் எடுக்கணும் அப்படின்னா வீட்டில் எப்படி கேஷுவலாக ஒரு நைட்டி போட்டு நிற்கிறேனோ அப்படியே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரீசன் அப்படின்னா அது ஒன்று தான். வெளியே போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. இது வீட்டில் யாரும் எந்த கண்ட்ரோலும் என்ன பண்ணலை. இது முழுக்க முழுக்க என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக தான் நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னுடைய திறமை வெளியில் வரணும், அதுக்கு யூடியூப் ஒரு வாய்ப்பாக எடுத்திருக்கேன். அதுக்கான அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்க தான் இப்போ வரைக்கும் போராடிட்டுருக்கேன். அதுக்கு முகம் தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து.
மகேஸ்வரி சக்திவேல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிட்ஸ் ஸ்டடீஸ் பற்றி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதிகமாக சிந்திக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என் பசங்களை பற்றி தான். முதல்ல ஸ்டடீஸ் பற்றி சொல்லிடுறேன். பிள்ளைங்களுக்கு நான் கிட்ட உட்கார வச்சு ரொம்ப எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்கல. ஏன்னா ஆசிர் வந்து எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் 6th படிக்கிறான். நல்லா படிப்பான், நல்லா படிக்கிற பிள்ளை. அர்ஷான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், இப்போ அவனும் பிக்கப் ஆகிட்டு வரான். அதனால் நான் ரொம்ப எஃபர்ட் போடலை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். பிள்ளைங்க படிப்பை தாண்டி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம மோட்டிவேட் பண்ணலாம், நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் இவங்களும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை. ஆசிர் வந்து அபாக்கஸில் சேர்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டு சேர்ந்தா ஒரு 8-9 மாதம் வரையும் போனால் அப்புறம் வேணாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா சரி விட்டுரு அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா பிள்ளைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுலேயுமே நம்ம இஷ்டத்துக்காக சேர்க்கக்கூடாது, நமக்கு பிடிக்குமே அப்படின்னு சேர்க்கக்கூடாது. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். அதுபோல் எல்லா பிள்ளைங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில பிள்ளைங்களுக்கு படிப்பே கூட திறமையாக இருக்கலாம். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஜாயின் பண்ணி விடுவோம். நானும் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருப்பேன், இருந்தால் சொல்லு அப்படின்னு. அதுபோல் மற்றபடி இந்த மாதிரி பைக்கு ஓட்டுறது இதெல்லாம் வந்து நானும் சின்ன வயசில் இந்த வயசில் தான் ஓட்ட ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் எங்கள் பாப்பு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நீ விழுந்துருவியோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம சொன்னோம்னா விழுந்துருவோங்கிற பயம் தான் அவங்களுக்கு இருக்கும். போயிட்டு வந்தால் தான் எப்படி விழுகாமல் ஓட்டுறது அப்படின்னு கற்றுப்பாங்க. இது பைக்குக்கு மட்டும் சொல்லலை, நான் எல்லா இடத்துக்கும் சொல்கிறேன். பிள்ளைங்கள்லாம் இப்போ நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் மட்டும் போதும். நசுமாங்கிற ஐடியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி எப்போவுமே ஆக்டிவாக இருக்கீங்க, ப்ரெக்னென்சி டைமில் கூட கிச்சன் ஒர்க் பண்ணீங்க, ஃபேமிலி எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க, எங்களுக்கும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் டிப்ஸுன்னு வெளியில் எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அம்மா பார்த்த வேலைகளை நம்ம பார்த்து தானே வளர்ந்துருப்போம். அதை நினச்சி பார்த்தாலே போதும், நமக்கு மோட்டிவேஷன் தானாக வந்துடும். ஏன்னா அவங்க பார்த்த வேலையில் பாதி கூட நம்ம இப்போ பார்க்கல. ஏன்னா எங்கே போகலாம், வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், சமையல் எல்லாமே நம்மளே செய்யலாம். நமக்கு நேரம் இருக்குது, நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கும்போது நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு செய்வாங்க. அவங்க நேற்று என்ன செஞ்சாங்களோ, எதை பார்த்து நான் வளர்ந்தனோ அதை தான் இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். என்னை பார்த்து நாளைக்கு என் பசங்க செய்வாங்க. ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டு வராங்க. லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், வீட்டில் செய்கிற இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்ம தான் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி ஃபேமிலி எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்தமான் வந்த புதுசில் ஸ்டார்டிங்கில் எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் வீட்டில் சமையல் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பார்க்குறது தான் குடும்பம் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிச்சு. வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறது, சமையல் பண்ணுறது, பிள்ளைங்களை பார்க்குறது எல்லாத்தையும் பேலன்ஸாக கொண்டுட்டு போகணும். அதுவும் முக்கியமாக மளிகை ஜாமான் வந்து ஒரு மாதம் வாங்குற மாதிரியே அடுத்த மாதம் வாங்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து இருக்கிறது தெரியாமல் மேலே மேலே வாங்கி வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிச்சா, அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான். அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. இருக்கிறத விட்டுட்டு இல்லாதது தான் அடுத்த மாதம் வாங்கணும், கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் நானாக கற்றுக்கிட்டு வந்தது தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நானும் வந்தேன். அப்புறம் ஓரளவு இப்போ பேலன்ஸாக கொண்டு போயிட்டுருக்கேன். அது மாதிரி நம்மளால் முடியாத நேரம் இருந்துச்சுன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது, ஆசைக்கு வெளியில் போய் சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக அப்படின்னு கிடையாது. சில நேரம் லேசியாக சோம்பேறித்தனமாக அப்படியும் இருக்க தான் செய்யும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து நான் ஏற்கனவே ஒரு விளாகில் சொல்லியிருக்கேன், நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையில் ஈடுபடுத்திக்கிட்டு நம்மளை பிஸியாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களும் நமக்குள்ளே வராது. அந்த செகண்ட் தாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வரவே வராது. நம்ம மைண்டு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்போதும் நம்மளை பிஸியாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நானும் துவா செய்வேன். உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அடுத்த கேள்வி ஆதித்யா நித்யா சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இவங்க நான் போடுற எல்லா வீடியோஸ் ஷார்ட்ஸ்க்குமே கமெண்ட் பண்ணிடுவாங்க. நான் என்ன நினச்சி ஒரு வீடியோ கன்வே ஆகணும் அப்படின்னு போடுறனோ அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு விளாக்லையும் சொல்லுவாங்களா, நம்ம சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் சிஸ்டர். இதே மாதிரி எப்போதும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட் எல்லாமே தெரியுது. அதெல்லாம் தாண்டி ஒரு வேலையை ஈஸியாக முடிக்க நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸாக சீக்ரெட்டாக சொல்லுங்கள். உங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களை எது ஊக்கப்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான். ஏன்னா நான் அந்தமான் வந்த புதுசில் வேலை பார்க்கவும் கஷ்டப்பட்டேன். நாள் பூரா கிச்சனில் நிற்கிற மாதிரி, திரும்ப திரும்ப பாத்திரம் விளக்குற மாதிரி, எப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது, எப்போ துணி துவைக்கிறது, இந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டேன். எழுதிலாம் வைக்க மாட்டேன், மைண்டில் வச்சுக்கிறது. இந்த வேலையை இன்றைக்கி அவசியமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நமக்கு தேவையான வேலைகளை முன்னாடியே முடிச்சிடுவேன். நம்ம இல்லை நாளைக்கு கூட பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த வேலைகளை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆரம்பித்து பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா கை வைக்கவே மாட்டேன்.
இப்போ ஒரு வேலைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இத அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வந்து பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி பெண்டிங்கில வச்சுட்டு போகவே மாட்டேன். என்னால முடியுது அப்படிங்கும்போது அந்த டைம்லேயே அத முடிச்சுருவேன். ஒரு நாள் வேலையும் பிளான் பண்ணுறது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் செய்கிறது, அதை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் சீக்கிரம் வேலையை முடிக்க காரணம். என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன ஊக்கப்படுத்துறது அப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலிக்காக தான். என்னோடய ஃபேமிலிக்காக செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் செய்யும்போது அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானாக செஞ்சுருவேன். அடுத்தது வந்தனா ராம்குமார். அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி ஆக்டிவாக இருக்கீங்க? ஏன் ஃபேஸ் காட்டலை? அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியாச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூன்னு நான் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்குமா? தேங்க்ஸ் சிஸ்டர். 2 பேருமே வேலைக்கு போகிறத பற்றி, உங்களுக்கு ஜாபுக்கு போகணும்னு தோணுச்சா? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் மீ டைம் அப்படின்னு எதை சொல்வீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆபிரா பானு சிஸ்டர் வந்து அவங்க பேர் பானு, அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பானு சிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மீ டைம்னு எதை சொல்வீங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. அந்த டீ டைம் தான் எனக்கு மீ டைம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஈவினிங்கில் குடிக்கிற அந்த ஒரு கப்பு டீ, ப்ளெயின் டீ, காஃபி, பால் டீ எதுவாக இருந்தாலும் சரி, அது ரிலாக்ஸாக அது நல்லா சூடாக உட்காந்து குடிக்கணும் எனக்கு. ஸோ அப்படி குடிக்கலைன்னா அன்றைக்கி நாளே ஃபினிஷ் ஆகாத மாதிரி, ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு தோணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் மீ டைம் அப்படிங்கிறது எனக்கு வந்து டீ டைம் தான். அடுத்தது அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இப்போ தான் செகண்ட் பேபி பிறந்திருக்கு. 9 மாதம் ஆகுது. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. நம்ம பிள்ளைங்கள சரியாக கவனிக்கலையோ, நல்ல அம்மா இல்லையோ அப்படின்லாம் தோணுது சிஸ்டர். அதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு அப்படின்னு இல்லை, நான் நியூ மாம் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்னா, முன்னாடி நம்ம இருந்த மாதிரி இப்போ நம்மளால் இருக்க முடியல. நம்ம நினச்சதை நமக்கு செய்ய முடியல. தூக்கம் சரியாக இல்லை. இந்த மாதிரி திங்க் பண்ணுறது, இது வந்து ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா ஓவர் திங்கிங் ஆயிரும். இதையே நம்ம ரிப்பீட்டடாக யோசிக்கும் போது அதுதான் நமக்கு டிப்ரெஷன் அதிகமாக கொடுக்கும். ஸோ நீங்கள் நியூ மாமா இருந்து தனியாக வீட்டு வேலை பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வேலையை 2வதாக வைங்க. அப்படி பெண்டிங் இருக்குது, கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ நானுமே அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, ஆர்ட்ஸ் பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, பெயிண்டிங், டைலரிங், ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் உங்களை ஈடுபடுத்திக்கும் போது தேவையில்லாத திங்கிங்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதெல்லாம் என்ன சொன்னாலும் ஒரு 2 வயசு பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் நம்மளாக இருக்க முடியாது. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக அதுவே பழகிடும். ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் மாறும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பிள்ளைங்க பண்ணுற அந்த சின்ன சின்ன குறும்புத்தனம், சிரிப்பு அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு டிப்ரெஷன் வராது. ஸோ எனக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா ஏன் போகலை? பெண்கள் போகிறத பற்றி என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மாதமாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அப்போது வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்ததெல்லாம் கிராமமா, வீட்டில் கேட்கும்போது மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது நிறைய பெண்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மேரேஜுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா கன்சீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் பிள்ளை வளர்க்குறது, அப்புறம் வருஷம் ஓடிச்சு, அடுத்த பிள்ளை, அப்புறம் ஸ்கூல் அனுப்புறது, இப்படியே ட்ராக் மாறி போயிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நான் படித்த C++, கம்ப்யூட்டர் எல்லாம் மறந்து போய் வீட்டில் முழுகு இருக்கா, மல்லி இருக்கா, மசாலா இருக்கா, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்களே, பசிக்குமே, அடுத்து என்ன சமைக்கலாம், இப்படியே தான் திங்கிங் இருக்கே தவிர ஸோ படித்ததெல்லாம் மறந்துடுச்சு. ஆனால் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இது நான் யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலை. ஸோ இன்கேஸ் நான் அப்போவே போயிருந்தேன் அப்படின்னா அந்த வேலையில் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். ஆரம்பமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? ஸோ நான் எஃபர்ட் போடலை. இல்லைனா எனக்கு இருந்த டேலண்ட்டில், ஸ்போர்ட்ஸில், மெஹந்தி, ஹேர் ட்ரெஸ்ஸிங்னு ஏதோ ஒரு டேலண்ட்டில் முயற்சி எடுத்து அதில் கவனம் செலுத்தியிருந்தால் கூட இன்கேஸ் ஸ்போர்ட்ஸ் வழியாவோ இல்லை ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அந்த மாதிரி கூட வெளியில் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நிறையா தடவை நினச்சி பார்த்துருக்கேன். நான் வந்து ஆசைப்பட்டதோடு சரி, அதுக்கான எஃபர்ட்டை வந்து நான் போடவே இல்லை. அதுதான் காரணம். பெண்கள் வேலைக்கு போகிறத பற்றி ஐடியா கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும், படித்தவங்க தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மாறி போய் இப்போ பேக்கிங், சமையல், அப்புறம் மசாலா பவுடர், அப்புறம் ஹெல்த் மிக்ஸ், ஹேர் ஆயில், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சோசியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வெளியில் போய் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் வந்து சின்னதாக ஆரம்பித்தா கூட சரி, உங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணி பிள்ளைங்களையும் பார்க்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இறங்கி செய்யலாம்.
ஆனால் செய்யும்போது அடுத்தவங்க என்ன செஞ்சு மேலே வந்தாங்க அப்படின்னு பார்க்காம நமக்கு எது வருமோ நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் கவனம் செலுத்தி செஞ்சாலே போதும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் கிடைக்கும். ஆனால் ஆரம்பித்து எதையுமே சீக்கிரம் விட்டுறாதீங்க. சுயமரியாதை, சுய சம்பாத்தியம் எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப அவசியம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இறங்கி பாருங்கள், அதெல்லாம் கரெக்டாக வரும். இப்படிலாம் பேசணும் அப்படின்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். அடுத்த கொஷினே விட்டுட்டேன். டி மரியம்பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, குக்கிங் எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 5th 6th படிக்கும் போதே டீ போடுறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் செய்வேன். ஆனால் என்னென்னா டீ போட்டால் வாயிலே வைக்க முடியாது. ஒரு நாள் டிகாஷனாக போட்டுருவேன். டிகாஷன் அதிகம்னு சொன்னாங்கன்னா மறுநாள் பாலில் சீனி போட்ட மாதிரி இருக்கும். சில நாள் தண்ணி போல் இருக்கும். உருளைக்கிழங்குன்னு ஒன்று ஃப்ரை பண்ணுவேன், பாதி கிழங்கு வெந்தே இருக்காது. ஒரு நாள் கும்போணத்துலேருந்து ஃபோன் போட்டு இட்லி அரிசி ஊற வைக்க சொன்னாங்க. நான் பிரியாணி அரிசி ஊற வச்சுருந்தேன். முழு எண்ணெய் பாக்கெட்லாம் கவுத்து விட்டுருக்கேன். அந்த அனுபவம்லாம் இருக்குது. அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா பருப்பு வேக வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் எப்படி வேக வச்சேன்னு தெரியல. குக்கர் எல்லாரும் சேர்ந்து திறக்க முடியலையா, நான் தானே வேக வச்சேன், இனி நானே திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து திறந்தனே, குக்கரே வெடிச்சு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. எல்லாமே சொதப்பல் இல்லை, ஒன்று நல்லாவும் செய்வேன். கோழியானோ மீனானோ இந்த மாதிரிலாம் நான் சொதப்பி இருந்தாலும் மறுபடியும் என்னை கிச்சனில் ட்ரை பண்ண விட்டதுனால தான் இப்போது இந்த அளவுக்காவது சமைக்கிறேன். சின்ன சின்ன தப்புலேருந்து தான் நானும் சமைக்க கற்றுக்கிட்டேன். அடுத்தது பாலா சுந்தரி சிஸ்டர் கேட்டிருக்காங்க, வேஸ்ட் ஆக்காமல் ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்கிறீங்களே, அதையும் மீறி எதுவுமே நீங்கள் வேஸ்ட்டுன்னு கீழே கொட்டினதே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு டெய்லி சாப்பாடு செய்யும்போது எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைப்பேன். அதில் ஏதாவது மிஞ்சி இருக்குது அப்படின்னா நைட்டுக்கோ இல்லை மறுநாளுக்கோ சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டுருவோம். அப்படி வேஸ்ட் ஆனதில்லை. ஆனால் அதே சாப்பாடு மறந்துடுவோம் இல்லையா, சூடு பண்ணுறதுக்கெல்லாம். அந்த மாதிரி மறந்துட்டா கெட்டு போயிடும்ல, அதை மறுபடியும் சாப்பிட முடியாது, அது வேஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வைப்பேன். சில நேரம் மறந்தே போயிடும். ஒரு நேரம் எடுத்துருவேன், ஒரு நேரம் எடுக்க மாட்டேனா. அப்போ 2-3 நாள் கழித்து பார்க்கும்போது இது எப்போ வச்சோம் அப்படின்னு ஞாபகமே இருக்காதா, அது வேஸ்ட் ஆகிருக்கு. மற்றபடி அதிகமாக சமைச்சு அந்த மாதிரி வேஸ்ட் ஆகி கீழே போட்டதில்லை. ஸோ என்னோடய அலட்சியம், என்னோடய மறதி, இதனால் வேஸ்ட் ஆகி 1-2 கீழே போட்டிருக்கேன். போடலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், போட்டிருக்கேன். அதையும் மீறி ஆர்வக்கோளாறில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறேன், செய்கிறேன் அப்படின்னு செய்வேனா, அப்போ வேஸ்ட் ஆகுமா, இவங்க நாங்கள் தான் உனக்கு வழிகடாவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புட்டிங் செஞ்சுருந்தா அது செட் ஆகவே இல்லை. ஆனால் வேஸ்ட்டாக போடலை, பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லோரும் குடிச்சிட்டோம். இது இஞ்சி மரப்பா வீட்டில் செஞ்சு பார்த்தேன். அது சுத்தமாக செட் ஆகவே இல்லை, கருங்கல் மாதிரி போயிடுச்சா. அது அவ்வளோ இஞ்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி 1-2 வேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஷான் ஷனா விலாக், பத்மலதா, ஷமீரா முகமது அர்ஷத், சித்து ரெசிபி, ஆசி ட்வின்ஸ் விலாக், அனீஸ் பக்கர் எல்லாருமே யூடியூப் ஜேர்னி பற்றி சப்போர்ட், மோட்டிவேஷன் யார், எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். 2021 நாங்கள் அந்தமான் வெக்கேஷன் வந்திருந்தோம். அப்போது கோவிட் லாக்டவுனாக இருந்துச்சு, செகண்ட் லாக்டவுன். எங்கேயுமே வெளியில் போகலை, வீட்டிலே தான் இருந்தோமா. எனக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டிலேருந்து ஏதாவது செய்யணும், ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கணும். ஆனால் என்ன செய்கிறதுன்னு ஐடியா எல்லாமே இருந்தேன். சரி, இது வீட்டிலே இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது சரி பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் அம்மாட்ட சொன்னேன், மாமியார் வீட்டில் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சேனல் நேம் அப்படின்னு நானே தான் யோசித்தேன். ஒரு 3-4 நாள் யோசித்தேன். ரெசிபி, டிப்ஸு இந்த மாதிரி பேரில் வரக்கூடாது, காமனான பேராக இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு யோசித்து ஒரு 3 பேர்லேருந்து செலக்ட் பண்ணி வச்சது தான் ரோஸ் பெட்டல்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கும் போது எனக்கு பெருசாக யூடியூப்பில் எப்படி ரீச் கிடைக்கும், எப்படி வீடியோ போடணும், எடிட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. என்கிட்ட ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு கூட கிடையாது. கையில் இருந்த ஃபோனை வச்சு நான் கையிலேயே வச்சு தான் வீடியோ எடுத்தேன். என்னோடய ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஷேக்கிங்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என் தம்பி சொல்லி தான், ஏன்னா என் தம்பிக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது என் தம்பியாக தான் இருக்கும். அப்போ அவன் சொல்லி தான் நான் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்கி வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி YT360ங்கிற யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ என் தம்பி அனுப்பி அதை பார்த்து தான் நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டு, நானே எடிட் பண்ண கற்றுக்கிட்டு ஆரம்பித்தது. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என் தம்பிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவேன். எத்தனை தடவை அடித்தாலும் 2 திட்டு திட்டாவது எனக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பான். நான் போட்ட முதல் வீடியோவே எனக்கு 300 வியூஸ் கிட்ட போச்சு. 2 நாளில் 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்களா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்தமான்லேருந்து கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன். எனக்கு விலாக்னா என்ன, டிஐஎம்எல்னா என்ன, டே இன் மை லைஃப் எப்படி எடுப்பாங்க எதுவுமே ஸ்டார்டிங்கில் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் யூடியூப் பார்த்து வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு எடுக்க ஆரம்பித்தது. அப்புறம் ஊரில் போய் கொஞ்சம் கண்டினியூ பண்ணேன்.
பண்ணேன். அங்கே கண்டினியூ பண்ணும்போது என் ஃபேமிலி எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. புவா, பாப்பு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதெல்லாம் பிள்ளைங்கள பார்த்துக்கிறது, எனக்கு டைம் கொடுக்குறது, நைட்டில் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன்னா பகலில் தூங்குறதுக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு டைம் கொடுத்ததுனால நான் கண்டினியூவாக வீடியோ போட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு 500 சப்ஸ்கிரைபரே வந்தாங்களா. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ தான் 500 வந்திருக்கா, அப்போ எப்போ இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என் தம்பி சொன்ன வார்த்தை எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. நீ வந்து 500 நம்பராக பார்க்காத, அந்த 500 பேரை இப்போ உனக்கு முன்னாடி நிற்க வச்சா எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேரும் உன்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நீ அவங்களுக்காவது வீடியோ போடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மோட்டிவேட் ஆகி நான் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஊர்லேருந்து போடும்போது ஒரு ஆசை, வியூஸ்லாம் போகுதே 200 300ன்னு போகுதே, இன்னும் கொஞ்சம் கீழே போனால் நல்லாயிருக்குமே, ஏன்னா அடுத்தடுத்த சேனல்லாம் பார்ப்பேனா அவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, கொஞ்சம் கீழே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் 1.2K 2000 வியூஸு 3000 வியூஸு இப்படி போக ஆரம்பிச்சிச்சு. அப்போவும் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. 1000 கிட்ட கூட நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊர்லேருந்து 2022 மறுபடியும் எங்கள் யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்தமானுக்கு மறுபடியும் வரும்போது இங்கேருந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. இன்னுமே வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சா. என்ன சொன்னாங்க எல்லாரும்டா, என் தம்பி என்ன சொன்னாப்புலன்னா, நீயா இருந்து போடு, அடுத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வீடியோ போட்டால் நமக்கும் ரீச் கிடைக்கும்னு போடாது அப்படின்னு சொல்லி என்னைக்கு நானாக இருந்து வீடியோ போட ஆரம்பித்தோன்னோ அப்போ தான் எனக்கு ரீச் கிடச்சிச்சு. சில பேர் சொல்லியிருக்காங்க, பேசுகிற ஸ்லாங்கை மாற்று, இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக பேசு நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அது வரல. நான் எப்படி வீட்டில் பேசுவேனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் வீடியோவில் பேசுகிறேன். நமக்கு உடம்புக்கு முடியல, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது நமக்கு தான் தெரியும், அது நமக்கு தான் காரணம். ஆனால் யூடியூப் வந்து அதெல்லாம் பார்க்காது. நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுறோமா அப்படிங்கிறத தான் பார்க்கும். போட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக போடுங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் கிடைக்கும். இப்போ வரைக்கும் என்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்லோட் பண்ணுறேன். அதே ஃபோன் தான் நான் ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னி வரைக்கும் நான் கேமரா, மைக்கு, லேப்டாப்னு எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை. என் கையில் இருக்கிற ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதெல்லாம் வச்சு வீடியோ எடுத்தால் தான் ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்புறம் என்னோடய சேனலில் இந்த தம்ப்நெயிலில் சைடில் ரோஸ் பெட்டல்ஸ்னு வர்றது, சேனலில் அந்த பேனர் பின்னாடி இருக்குது இல்லையா அது, அப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்னு ஒரு மியூசிக் வருதில்ல ஸ்டார்டிங்கில், அது எல்லாமே என்னுடைய நாத்தனார் மகன் நிசாம் தான் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் எனக்கு நிறையா எடிட்டிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த இடத்துக்கு இந்த அளவு வரவே முடியாது. நான் வீடியோ எடுக்கணும், எனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு கம்மியான வியூஸ் போகும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணவங்களையும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த டைமில் வெளியிலேருந்து ஒரு கமெண்ட்டாவது வராதா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். அதனால தான் இப்போது எத்தனை கமெண்ட் வந்தாலும் என்னோடய வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் போய் பாருங்கள். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பேன். நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ பெண்டிங் அப்படின்னு வச்சதே கிடையாது. இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் யூடியூப் சர்ச் பாரில் போய் ரோஸ் பெட்டல்ஸ் அப்படின்னு போட்டால் என்னோடய வீடியோ வரவே வராது. ரோஜாப்பூ இதழோ இல்லைனா ஒரு ரோஸ் பூ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் வரும். அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் ரோஸ் பெட்டல்ஸ்னு வச்ச, உன் பேரை போட்டால் வீடியோ வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அதை எப்படியாச்சும் சர்ச் பாரில் வர வைக்கணும் அப்படின்னு தான் நான் எஃபர்ட் போட்டேன். இன்றைக்கி யூடியூப் சர்ச் பாரில் போய் ரோஸ் பெட்டல்ஸ்னு போட்டால் என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வரத்துக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ சில பேருக்கு ரீச் உடனே கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டினியூவாக எஃபர்ட் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பேருக்குன்னு ஒரு வீடியோ போடக்கூடாது. ஒரு வீடியோ போட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பெஸ்ட்டை நான் முடிஞ்ச அளவு கொடுத்துட்ருக்கேன். நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, ஏதாச்சும் செய்யணும், வெளியில் வரணும் அப்படிங்கிற வைராக்கியம் தான், அந்த எண்ணம் தான் யூடியூப் ஆரம்பிக்க ஒரு காரணம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னுடைய ஃபேமிலிக்கும் இறைவனுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த Q&A வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எந்த கொஷின் ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.